your life to be changed. அவருக்கு ஒரு வாழ்க்கை மாறணும் விரும்புகிறார். That's a very important thing. அதனால அந்த ஒரு பயனுக்காக ஆண்டவர் உலகத்துக்கு வந்தார். According to John chapter 3 verse 16. யோவான் எழுதின 3ஆம் அதிகாரம் வசனம் 16. And the past was quoted. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 16. ஆண்டவர் உலகத்தை ரொம்ப நேசித்தார். Somebody said his love was so vast, no one can measure with anything. அதாவது சொல்றாங்க அவருடைய வார்த்தை வந்துட்டு அவருடைய அன்பு வந்துட்டு அளவுக்கு அதிகமானது, அதை வந்து நம்மளால விளக்க முடியாது. யாராலையும் அவருடைய எந்த வார்த்தையாலையும் அவருடைய அன்பை விவரிக்க முடியாது. சிலர் சொன்னாங்க வானம் ஒரு பேப்பர் மாதிரி சொன்னாங்க. இது கடல் வந்துட்டு ஒரு இங்கு மாதிரி சொன்னாங்க. எல்லா மரங்களும் வந்து உலகத்துல எல்லா மரங்களும் ஒரு பேனா மாதிரி சொன்னாங்க. அந்த லைட் மாதிரி அவருடைய வார்த்தையை நம்மளால என்ன எடுத்துக்கொள்ள முடியாது. அதுதான் அவருடைய அன்பு. ரொம்ப ஆண்டவர் நேசிச்சாரு. அவருடைய அன்பு அதுக்காக நம்ம ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும். நான் திரும்ப ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க விரும்புகிறேன். நான் நம்புறேன் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வந்து இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. எத்தனை பேர் கையில ஆண்டவருடைய வார்த்தையை கை கொடுங்க. God has given this word to read and meditate and study, apply to life. ஆண்டவர் வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கார். வாசிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் இத வந்து தியானம் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையில இத வந்து நம்ம அபியாசப்படுத்தி ஆண்டவர் விரும்புகிறார். We need to read every day. நம்ம எல்லாம் ஒவ்வொரு நாளும் இந்த வேதாகமத்தை வாசிக்கணும். How many of you read this morning? நீங்க எத்தனை பேர் இந்த காலையில ஆண்டவருடைய வார்த்தையை வாசிச்சீங்க? சிலர் படிக்கிறீங்க, ஆனாலும் பரவாயில்ல எல்லாரும் வாசிக்கிறீங்க. Everybody had breakfast. We don't read a lot. எல்லாரும் நம்ம காலையில சாப்பிடுவோம், ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க மாட்டோம். Because we have a spiritual man. If you are saved, if you are born again, if you became a child of God, you have a spiritual man that needs to be fed every day. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் போது இந்த வார்த்தையானது நம்முடைய இருதயத்தை நிரப்பும். Physical man feed our food for physical. அதாவது உலகத்துக்காக நம்ம வாழ்றதுக்காக உலக அளவில் நம்ம சாப்பிடுறோம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்தோம்னா ஆவிக்குரிய வார்த்தையை நம்ம சாப்பிடணும். We need to study God's word. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை ரொம்ப அதிகமா படிக்கணும். When we read, நம்ம எப்ப படிக்கிறோமோ God speaks to us. அப்போது இயேசப்பா நம்மளோட பேசுவார். And He leads us our life. அவருடைய வாழ்க்கையை நம்ம நடத்தி காட்டுவார். He helps us to take decisions. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுத்துக்கலாம். He also helps us to change our life. நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். He helps us to keep our language. நம்ம மொழியை மாற்றுறார் ஆண்டவர். He helps us to change our attitude. நம்முடைய நடவடிக்கை ஆண்டவர் மாற்றுறாரு. The reason was that God wants to change our life. இதுதான் காரணம் ஆண்டவருடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு. You boy, because we are all sold into slave market of sin. அவர் நம்மள வந்து நம்முடைய இருதயங்கள் வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது அடிமைத்தனத்துல இருந்தோம் நம்ம. Yeah, that's okay. Anyway, I just go very light, and so we read 3 words from God's word. மூன்று வார்த்தைகளை நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கலாம். First John, 1 chapter 3, அதிகாரம் 3. and we'll read the first, second, third. இல்ல மூன்று வசனங்களை வாசிக்கலாம்.
God add more blessing. ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக. This was written by one of his disciples called John, disciple John. இந்த வார்த்தை வந்துட்டு அவருடைய அப்போஸ்தலர் ஒருவராகிய யோவானால் எழுதப்பட்டது. And he had 12 apostles. அவருக்கு வந்துட்டு 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. And one was betrayed the Lord Jesus Christ. ஒருத்தர் வந்து ஆண்டவரை விட்டு போயிட்டாரு. Then God chose another person. அவருக்கு பதிலாக ஆண்டவர் இன்னொருத்தரை ஏற்படுத்தினாரு. Again they were 12 people. திரும்பவும் 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. But the earliest church history, அந்த முன்னாடி உள்ள சபையுடைய அந்த வரலாறு என்னவென்றால் James was killed. பரிசுத்தவான்கள் கொல்லப்பட்டார்கள். And all the disciples were brutally killed and murdered. எல்லா அப்போஸ்தலர்களும் அவங்களை கொலை செய்து கொண்டார்கள். Some were hanged. சில இடத்துல வந்து அவங்களை தூக்கில் விடப்பட்டாங்க. Some were just slaughtered, which we slaughtered. அவங்க அறுத்தாங்க, அவங்க வழிவார்கள் அவங்களை வெட்டினாங்க. And some of them were arrowed. சிலர் வந்து குத்துனாங்க. And some of them stoned. சிலர் வந்து அவங்க கல்ல இருந்தாங்க. And everybody was brutally killed. அவங்க எல்லாரும் வந்து கொடூரமா கொல்லப்பட்டார்கள். Except John. யோவானை தவிர. And John is the only one who enjoyed the natural death. யோவான் மாத்திரம்தான் இயற்கையாகவே அவர் மரித்தார். But he lived a very old age. அது ரொம்ப நாட்கள் அவர் உயிரோட வாழ்ந்தார். And he was exiled from to an island. அவர் வந்து பத்மி தீவுல இருந்தாரு. And he was exiled, sent them out. அவர் வந்து ஆண்டவர் அனுப்புறதுக்கு அவர் ரெடியா இருந்தாரு. He has written the Gospel John. அவர்தான் வந்துட்டு சுவிசேஷத்தை யோவானுடைய சுவிசேஷத்தை எழுதினாரு. Then he wrote the 3 other epistles. அப்ப மூன்று சுவிசேஷங்களை அவர் எழுதினாரு. Then he wrote the Revelation. அவர் எழுதினார் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் அவர் எழுதினார். This is the first letter by them. இதுதான் ஃபர்ஸ்ட் கடிதம் அவர் எழுதினது. Here he expresses his love. இந்த இடத்துல வந்து அவருடைய அன்பை வெளிப்படுத்துறாரு. He was called the apostle of love. இவர் வந்து அப்போஸ்தலர்களா அன்பான சீசனிலே அழைக்கப்பட்டாரு. Because he was very much loved. இவர் ரொம்ப ஆண்டவரை நேசிச்சாரு. He was enjoying the love of Christ in his life. உண்மையிலேயே ஆண்டவர் இருக்கும்போது அவருடைய அன்பை ரொம்ப அவர் ஜாலியா எடுத்துக்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. He loved so much Jesus. ரொம்ப இயேசுவை நேசிச்சாரு. And he was so much loved him that he even talked to him, and even the Lord Jesus Christ told him who should betray him. ரொம்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அவர் நேசிச்சதனால அவருக்கு என்ன பண்ணார்? ஆண்டவர் வெளிப்படுத்தினார் சில காரியங்களை. But he did not put his name when he was writing the Gospel John. அவர் எந்த இடத்துல அவருடைய நேம பத்தி எழுதல, எந்த இடத்துல தெரியும். He has said the one who loved Jesus. அவர் வந்து எழுதினாரு யார வந்துட்டு இயேசுவை நேசிச்சாங்க அப்படிங்கிறதுக்காக. But he never said his name. ஒருபோது அவர் தன் பேரை சொல்லவே இல்லை. Because he was so much loving the Lord Jesus Christ. ஏன்னா அவர் ரொம்ப இயேசுவை நேசிச்சாரு. Then he wanted you and me. அவர் சொல்றாரு நீங்களும் What manner of love, the verse 1 we read, what manner of love that God has bestowed upon us, that we should be called the children of God. யார் ஆண்டவரை நேசிக்கிறாங்களோ அவங்கதான் இயேசுவோட பிள்ளைகளா இருக்க முடியும். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டது தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு பிதாவானவர் நமக்கு பாராட்டிய அன்பை என்று பாருங்கள். Like God says that look at that, what kind of love God has bestowed upon us, we should be called the children of God. ஆண்டவர் சொல்றாரு எப்படிப்பட்ட அன்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, அது எப்படிப்பட்டதா இருக்குது. Why it is also so big things in there? ஏன் இது இவ்வளவு பெரிய விஷயமா பார்க்கப்படுகிறது? Because John saying that யோவான் சொல்றாரு we were not worthy for his love. நாம வந்துட்டு ஆண்டவருடைய அன்புக்கு நாம வந்து அடிமைகளா இருக்கணும். No, we were not worthy to be called his children. ஓகே, நமக்கு வந்து எந்த ஒரு வேல்யூ இல்ல அவருடைய அன்புக்கு. நம்ம Yes, we were sinners. நம்ம வந்து பாவிகளா இருக்கிறோம். We were separated from God. நம்ம வந்துட்டு ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு ஒரு செப்பரேஷன் இருந்தது. And the wrath of God was abiding in us. அவர் நம்ம மேல இருந்ததனால, அவருடைய அன்பு நம்ம மேல இருந்ததனால கோபம் அவர் மேல, அவருடைய கோபம் நம்ம மேல இருந்ததனால, பிகாஸ் நம்ம பாவிகளா இருந்தோம், நம்ம ஆண்டவருக்கு நமக்கு ஒரு செப்பரேஷன் இருந்தது. நம்ம வந்துட்டு அந்த இருட்டுக்குள்ள இருந்தோம்.
நம்ம வந்து அவர் லைட்டுக்குள்ள போக முடியல. because he is very holy God. அவர் ரொம்ப பரிசுத்தமானவர். We are so down sinners. நம்ம ரொம்ப அடிமையில பாவத்துக்குள்ள இருந்தோம். Any work we can do it to reach to him. ஏதாவது வேலை செஞ்சு அவர்கிட்ட நம்மளால போக முடியுமா? We cannot go. நம்மளால போக முடியாது. We are already sinners. நம்ம ஆல்ரெடி பாவிகளா இருக்கிறோம். And we are holding the wrath of God abiding us. அவருடைய கோபம் நம்ம மேல இருக்கிறதால So we cannot go to him. ஆனா நம்மளால அவர்கிட்ட போக முடியாது. The book of Ephesians says எபேசியன் சொல்லுது we were the enemies of God. நம்ம வந்து ஆண்டவருக்கு பகையாளிகளா இருந்தோமா. And we were sold into slave markets of sin. நம்ம வந்து ரொம்ப அடிமைகளா இருந்தோம் பாவத்துக்குள்ள. And we were the enemies of God. நம்ம வந்து ஆண்டவருக்கு பகைகளா இருந்தோம். We were alienated and we were so far away from God. நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப தூரமா இருந்தோம். So how much we work, we cannot go near to him. நம்ம எவ்வளவுதான் செய்தாலும் ஆண்டவர்கிட்ட போக முடியாது. And we are separated. நம்ம ரொம்ப செப்பரேட். ஆண்டவருக்கு ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டுச்சு. So God saw our needs. ஆண்டவருடைய தேவையை பார்த்தார். And he saw our needs. ஆண்டவருடைய தேவைகளை He பார்த்தார். saw we are lost. ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம்னு We பார்த்தார். are broadway which leaded to eternal destruction. நம்ம வந்து அந்த நித்தியத்துக்குள்ள போக முடியாதுன்னு அவர் தெரிஞ்சு போச்சு. And we are going to eternal hell. நம்ம வந்து நித்திய நரகத்துக்குள்ள போக போறோம்னு தெரிஞ்சு போச்சு. So God concerned about you and me. ஆண்டவர் நம்ம சரியா இருக்கிறார். So God began to think to discern and the Holy Spirit how I can save this people. ஆண்டவர் பார்க்கறாரு. பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து பார்க்கறாரு. எப்படி இந்த ஜனங்களை நம்ம வந்து பாதுகாக்க How முடியும்? can I save my children? நான் எப்படி என்னுடைய பிள்ளைகளை நான் பாதுகாக்க முடியும்? Because now they are enemies. இப்ப என்னோட பகைவரா இருக்கிறாங்களே. They are separated. அவங்க என்னோட தூரம் போயிட்டாங்களே. Their future is eternal hell. அவங்களுடைய எதிர்காலமே நரகமா போச்சே. And how can I help them? நான் எப்படி அவங்களுக்கு உதவி செய்ய முடியும்? Sin brought so much of pain to their life. அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வழிகள் வேலைகள் அதிகமாயிடுச்சு. And sin brought tears to their life. சிங்கம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுச்சு. Sin brought so much of ache and pain in your life. அவங்களுடைய வாழ்க்கையில வேதனைகளும் துன்பங்களும் அதிகமாயிருச்சு. The demons are possessing these people. அவங்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே நல்ல ஒரு எதிர்கால ஒரு செழிப்பே இல்ல. And he is just going down and down. அவங்க வந்து இன்னும் கீழே தான் போயிட்டு And இருக்காங்க. eternally they are lost. மொத்தமாவே அவங்க இழந்துட்டாங்க. And they are separated. அவங்க தூரமா போயிட்டாங்க. How can I help them? எப்படி அவங்க உதவி செய்ய முடியும்? Through their work they cannot come. அவங்க என்ன செஞ்சாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் என்கிட்ட அவங்களால வர முடியாது. Through their worship they cannot come. அவங்களுடைய அப்படி ஆராதனை பண்ணி அவங்க என்கிட்ட வர முடியாது. Through their giving they cannot come. கொடுக்கிறது மூலமா அவங்க என்கிட்ட வர முடியாது. Through helping others they cannot come. மற்றவங்க உதவி செய்யறது மூலமா அவங்க என்கிட்ட வர முடியாது. But I cannot take them like that. நான் அப்படியே அவங்க எடுத்துக்கொள்ளவும் முடியாது. Because they are sinners. பிகாஸ் அவங்க இவர் பாவிகளா இருக்காங்க. I am a holy God. நான் வந்து பரிசுத்தமான தேவன். So how can I take them? நான் எப்படி அவங்க எடுத்துக்கொள்ள முடியும்? The wages of sin is death. அந்த சின்னுக்கு வழி என்ன? பாவத்துக்கு வழி என்ன? And the wages of sin is death. அந்த பாவத்தின் சம்பளம் மரணமே. And that has to go with them. அது அவங்களோட போயிட்டு இருக்குது. He looked for one person. அவர் ஒரே ஒரு மனுஷனை தேடுறாரு. He looked for a righteous person. அவர் ஒரு நீதிமான பார்க்கறாரு. The book of Psalms says சங்கீதம் சொல்லுது. he searched for a righteous person. அவர் வந்து ஒரு நீதிமான தேடுறாராம். He never found one. அவர் யாரையும் பார்க்கல. The Roman says ரோமன் சொல்றாரு he never found any single one. யார் எந்த ஒரு நீதிமானையும் அவரால கண்டுபிடிக்க முடியல. Isaiah says ஏசாயா தீர்க்கதரிசி all சொல்றாரு have gone astray to sinful condition. பாவப்பட்ட ஜனங்களுக்கு போய் கேக்குறாரு ஆண்டவரு. And Roman says ரோமன் சொல்றாரு they are completely separated, they are enemies. அவங்க எனிமீஸ் வந்து அவங்களுடைய பகையில வந்து பிரிஞ்சிட்டாங்க. So how can they come to me? எப்படி அவங்களால என்கிட்ட வர முடியும்? There is no righteous person. அங்க வந்து நீதிமானே இல்ல. So God wants to save us. இயேசுப்பா நம்மள வந்து பாதுகாக்க Because விரும்புறாரு. he loved you and me. அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறாரு. For eternal counsel of God, then we have to think how can we help them. அந்த நித்திய வாழ்க்கை கொடுக்கிற தேவன் பார்க்கறாரு எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு So சொல்லிட்டு. the son says மகன் சொல்றாரு I will go and die for them. நான் போய் அவங்களுக்காக மரிக்கிறேன்னு சொல்றாரு. That's what the book of Psalms says. சங்கீதம் சொல்லுது See, lo, I come to do the will of my Father. நான் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய இந்த பூமிக்கு வந்தேன்னு சொல்றாரு. That's what the John Gospel says. யோவான் சுவிசேஷம் சொல்லுது My need is to do the will of my Father. எனக்கு சித்தமே ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறது, என்னுடைய விருப்பமே அவருடைய So சித்தத்தை செய்யறதா. in God's time, ஆண்டவருடைய டைப்ல வேலை வரும்போது and he was born of a virgin, அவர் வந்துட்டு ஒரு கன்னி மரியாதையில பிறந்தாரு. and he became a man. அவர் ஒரு மனிதனா இருந்தாரு. He is God himself.
அவர் கடவுளாவே இருந்தாரு. And John chapter 1 verse 14 says, யோவான் 1:14 சொல்லுது, the word manifested in the flesh. ஆண்டவர் வந்து மனுஷனாக இந்த பூமியில அவதரித்தாரு. And we call him Jesus. அதனால நம்ம இயேசுன்னு அவரை சொல்றோம். And he was God. அவர் உண்மையா கடவுளா இருந்தாரு. And he's God himself. அவர் கடவுளாவே இருந்தாரு. He can only make a provision for your sin. அவர்தான் நம்மளுக்கு வந்து சில காரியங்களை செய்து நம்மளை பாதுகாக்க So முடியும். he became a man for you and me. நம்மளுக்காக இந்த பூமியில மனிதனாக பிறந்தார். Could you imagine how loved he you and me? உங்களால கற்பனை செய்து பார்க்க முடியுதா? அவருடைய அன்பு எவ்வளவு உங்களை என்னை அவர் எவ்வளவு அதிகமா நேசிக்காது உங்களால He was கற்பனை willing to முடியுதா? come as a human for you. நம்மளுக்காக ஒரு மனிதனாக இந்த பூமியில பிறந்தார். உங்களுக்காக He was எனக்காக like an infant baby. அவர் குழந்தையாக பிறந்தாரு. And he was became a young child. அவர் குழந்தையாக மாறினாரு. He ran around in the house of Joseph and Maria. அவர் வந்து அந்த அம்மா மரியாவுக்கும் யோசேப்புக்கும் அந்த குடும்பத்துல இருந்தாரு. He became a little child for you and me. நம்மளுக்காக ஒரு குழந்தையாக மாறினாரு. And everybody wanted to kill him. எல்லாரும் அவர் கொல்ல பார்த்தாங்க. But God preserved him. ஆண்டவர் அவரை பாதுகாத்தாரு. And he was growing up. அவர் வளர்ந்து வருகையில் As he was growing up. அவர் வளர்ந்து வரும்போதே And he did not do any sin. அவர் எந்த பாவம் செய்யல. One mistake he has done. ஒரே ஒரு தவறு பண்ணாரு. And even if he did one தவறு செய்திருந்தார். அவர் ஒரு தவறு செய்திருந்தால் And he cannot be our savior. அவர் வந்து நம்மளுடைய ரட்சகராக இருக்க முடியாது. He little child as he grew, he taken the lot of sin. அந்த குழந்தையா வரும்போது எவ்வளவோ தவறுகள் பண்றோம் இல்லையா? But he was carefully lived for you and me. அவர் வந்து ரொம்ப கவனமா அந்த உலகத்துல குழந்தையா இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா வாழ்ந்தார். Every day he thought about you. எல்லா நாளும் அவர் நம்ம நினைச்சிட்டே இருக்கார். Because if you do any kind of sin in your life, ஏதாவது உங்க வாழ்க்கையில தவறு செய்திருந்தால் and he cannot save you. அது உங்களை பாதுகாக்க He முடியாது. was living every day a righteous life. அவர் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு நீதியான வாழ்க்கை வாழ்ந்தார். When he was 30 years old, அவர் வந்து 30 வயசா இருக்கும்போது he went to public ministry. அவர் வந்துட்டு அந்த பொதுவான இடத்துக்கு ஒரு ஊழியத்துக்காக போறாரு. And he began to preach the word of God. அவர் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறாரு. He healed many sick people. அவர் நிறைய பலவீனமானவர்களை சுகப்படுத்துறாரு. And he cast out many demons. நிறைய பேருடைய அந்த சாபங்களை எடுத்தாரு. He gave eye to the blind. கண்களை திறந்தாரு. And he just raised the dead people. மரித்தவங்களை உயிரோடு ஆண்டவர் எழுப்பினாரு. He feed the hungry people. அவர் பசியா இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. He cast out demons. எல்லா விதமான அந்த சாபங்களை அவர் எடுத்து போட்டாரு. He cast out demons. எல்லா பேய்களையும் அவர் விரட்டினாரு. And he also just to stop the wind and waves. The waves. அலைகளை எல்லாத்தையும் அவர் அந்த கடல் சீற்றம் வரும்போது அந்த அலைகளை அவர் அதட்டினாரு. He's a powerful God. அவர் வந்து சர்வ வல்லமையுள்ள தேவன். Everything obeyed him. எல்லாமே அவர் கீழ்ப்படிந்தது. But his people rejected him. ஆனா ஜனங்கள் அவரை மறுத்தாங்க. They questioned him. அவர் கேள்வி கேட்டாங்க. They just called him demon. அவர் வந்து பிசாசுகளின் தலைவன் சொன்னாங்க. And they just hated him. அவர் வெறுத்தாங்க. But still Jesus. ஆனாலும் ஆண்டவர் He never did any sin. அவர் எந்த பாவமும் செய்யல. He never spoke like other people. மற்றவங்கள போல அவர் பேசல. He always suffered for you. எப்பவுமே அவர் நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டரா இருந்தாரு. And he suffered because if we do it wrong, you cannot be saved. அவர் சஃபர் ஆனாரு நம்மளுக்காகவே. இல்லாட்டினா அவர் நம்மள பாதுகாக்க முடியாது. So finally, முடிவாக the Jewish people hated him. யூதர்கள் அவர் வெறுத்தாங்க. And he handed over to the Romans. அவங்க வந்து அவர் வந்துட்டு ரோமன் கிட்ட கையில ஒப்பு கொடுத்தாங்க. He went through a brutal, painful death. அவர் வந்து அந்த மரணத்தை ஜெயித்தார் ஆண்டவர். And I see that he know that will be a death, will be a cruel death. அந்த சாவு வந்து ரொம்ப பயங்கரமான கொடுமையா இருந்தது. They know they are going to crucify him. அவருக்கு தெரியும் அவர் சிலுவையில் அறையப்படுவார். They are going to put a crown of thorn on him. அவருக்கு வந்து முள்முடியில சூட்டப்படுறது தெரியும். They know that they are going to slap on his face. அவருக்கு தெரியும் அவர் அடிப்பாங்கன்னு They சொல்லிட்டு. are going to know they will beat people. He knew that they will spit on his face. அவருக்கு தெரியும் அவர் மூச்சு துப்புவாங்கன்னு சொல்லிட்டு. And they know they are going to crucify him. அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் சிலுவையில் அறையப்படுவார். And they know that they are going to defame him, crucify him with the other thieves. அவர் மற்ற திருடனை போல அவரை சிலுவையில் அறைவாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும். See, but he knew that thing. எல்லாமே தெரியும். But he was willing to go. ஆனா அவர் ரெடியா இருந்தார். அப்படி சாவதுக்கு கூட அவர் ரெடியா இருந்தார். But 2 Corinthians chapter 5 says,
2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் verse 21 says, வசனம் 21 சொல்லுது, something more happened on the Calvary. அந்த கல்வாரியில இன்னும் அதிகமா நடந்துச்சாம். Not only the painful death, அதாவது ரொம்ப வேதனையான மரணம் கூட இல்ல. but what happened there on the cross? அந்த சிலுவையில் என்ன நடந்துச்சு தெரியுமா? Read verse 21. அந்த வசனத்தை வாசிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். See what happened? He did not know sin, என்ன தெரியுமா? அவர் எந்த பாவம் செய்யல. but he became sin for us. நம்மளுக்காக ஒரு பாவமானார். Jesus Christ, the Holy God, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான தெய்வம், as he was dying with the painful, அவர் மகன அவஸ்தையில் இருக்கும்போது கூட he also took your sin upon his life. ஆமென். அவர் நம்முடைய பாவங்களை அந்த சிலுவையில் எடுத்துக்கொண்டார். Your sin being paid the penalty in the cross of Jesus Christ. நம்முடைய பாவங்களுக்காக அவர் அந்த தண்டனையை அந்த சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். The Holy God இந்த பரிசுத்தமான தெய்வம் hates sin பாவங்களை வெறுக்கிறாரு. and don't have sin. அவர் பாவம் கிடையாது. He's far away from that. அவர் அந்த பாவத்துக்கு ரொம்ப தூரமானவர். But to save you, அவரோட பாதுகாப்பு அவர் ரட்சிப்பார். and he took your sin put upon him. அவருடைய நம்மளுடைய பாவத்தை எடுத்து அவர் அன்மையில போட்டு வந்தார். My parents won't do that for you. நம்முடைய அம்மா அப்பா கூட செய்ய மாட்டாங்க. Your dear ones won't do that. நம்மளோட சொந்தமானவங்க யாரும் செய்ய மாட்டாங்க. Nobody will do that. யாராலையும் செய்ய முடியாது. But Jesus did for that. இயேசு செய்தார். He ஹalleluya. became your sin on the cross. அவர் வந்து சிலுவையில் அறைந்த நம்முடைய பாதுகாப்புக்காக He took your sin. நம்முடைய பாவத்தை அவர் எடுத்தார். The dirty, filthy sins which you have done, the Lord laid upon him and he was crushed on the cross. என்னென்ன பாவம், துணிகரம், அக்கிரமம் எல்லாமே செய்த எல்லாத்தையும் அவர் சிலுவையில் எடுத்துக்கிட்டாரு. Holy God is willing to take your sin and my sin. சுத்தமான தெய்வம் என்னுடைய பாவத்தையும் அவர் எடுத்துக்கிட்டாரு. That's the reason Jesus prayed in the Gethsemane. அதான் ஆண்டவர் அந்த கெத்செமனே தோட்டத்துல ஜெபிக்கிறாரு. Father, if it is not thy will, ஆண்டவரே இது உம்முடைய சித்தமா இருந்தால் let it be done. நடக்கட்டும். But let this cup pass away from me. இந்த காரியம் என்னை விட்டு போகட்டும்ங்கறாரு. The cup of your sin. The cup of your sin. அந்த பாவமானது Your sin. உங்களுடைய பாவம். So God so hated that. ஆண்டவர் அதை வெறுக்கிறாரு. But he has to take in order to save you. அதான் அதை அவர் எடுத்துக்கிட்டாரு நம்மளை பாதுகாக்கிறதுக்காக, நம்மளை ரட்சிப்பதற்காக. Hallelujah. ஹalleluya. He's the only one did that. ஆண்டவர் மட்டும் இயேசு மட்டும் அதை செய்தாரு. Nobody else did that anymore. யாராலும் இதை செய்யவே முடியாது. Everybody sympathized with you. எல்லாரும் நம்ம கூட இருக்கிறாங்க. And yet everybody show mercy to you. எல்லாரும் உங்க மேல இரக்கமா இருப்பாங்க. But who will die for your sin? ஆனா யாருக்காக உங்க பாவத்துக்காக மரிக்க முடியும்? யாரால மரிக்க Only முடியும்? he has done for you. ஒன்லி இயேசுவால முடியும். Only he has the right to do that thing. ஒன்லி இயேசு கிறிஸ்து மட்டும்தான் எல்லா காரியமும் அவருக்கு இருக்கிற Because he is the அளவோட only one born without sin. அவர் மட்டும்தான் பாவம் இல்லாம இந்த உலகத்துல பிறந்தார். All others are born in sin. எல்லாருமே பாவத்துல பிறந்திருக்கிறோம். But by Jesus born without sin. ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பாவம் இல்லாம பரிசுத்தமா He was இருந்தார். the only righteous man ever existed in this world. ஆமென். அவர் மட்டும்தான் பரிசுத்தமான தெய்வம், நீதியுள்ள தேவன். So he was the only qualified person who can take your sin upon him. அவர் மட்டும்தான் அவருக்கு மட்டும்தான் எல்லா தகுதிகளும் இருந்தது. And that's the reason he took your sin and my sin. அதனாலதான் உங்களுடைய பாவங்களை என்னுடைய பாவங்களை அவர் That's எடுத்துக்கொண்டார். the reason Jesus said, அதனால ஏசப்பா சொன்னாரு, I am the way, நான் தான் வழியா the இருக்கிறேன், truth, நானும் வழி சத்தியம், and no man cometh to the Father but by me. என்னை அல்லாம யாரும் பிதாக்கிட்ட வர முடியாதுங்கிறார் ஆண்டவர். That's the reason Peter preached. அதான் பேதுரு சொல்றாரு, There is no name God has given under heaven அவரை தவிர எந்த ஒரு நாமமும் தரிக்கப்படலை அந்த where பூமியில. man must be saved. மனிதர்கள் பாதுகாக்கப்படணும். He's the only person. இயேசு கிறிஸ்து மாத்திரமே. He's the only qualified Savior for your sin. இயேசு கிறிஸ்து மட்டும் தகுதியுள்ள ரட்சகராய் இருக்கிறாரு. There is no other person in this world. யாருமே கிடையாது இந்த That's the உலகத்துல. reason we preach Jesus Christ. அதுதான் நம்ம இயேசு கிறிஸ்து வரும்போது போதிக்கிறோம். He is the only one can save you. அவர் மாத்திரம்தான் நம்ம பாதுகாக்க முடியும், நம்ம ரட்சிக்க Because முடியும். He is the only one paid for your sin. அவர்தான் நம்மளுக்கு பாவத்துக்காக மரித்தாரு. Not only that, அது மட்டும் இல்ல, He died on the cross of Calvary by shedding His blood. அந்த கல்வாரியில அந்த சிலுவையில அவர் அறையப்படும் போது ரத்தத்தை சிந்தினாரு. And He died there. அவர் அங்க மரிச்சாரு. And He was buried. அவங்க வந்து புதைச்சாங்க. God accepted His sacrifice for your sin. ஆண்டவர் வந்து அவருடைய தியாகத்தை நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் தன்னை தியாகம் பண்றதை அவர் ஏற்றுக்கொண்டார். So the token He raised Him from the dead. அவர்தான் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார். God
God raised me from the dead. ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். He not only conquered your sinful condition, பாவக்காரத்துக்காக மட்டுமல்ல, He just paid your sinful condition. நம்முடைய பாவக்காரத்துக்காக கேட்பது மட்டுமல்லாம, He paid the penalty of your sin. நம்முடைய பாவ தண்டனைக்காக அவர் வந்து பணி கட்டினாரு. More than that, He defeated the devil. அவர் வந்து பிசாசின் தலையை நசுக்கினாரு. And He just defeated him. அவர் பிசாசனை நசுக்கினாரு. He also conquered death and raised from the dead. ஆமென். அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தாரு. He's alive today. இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். And you and I can save. அதனால நீங்க நானும் பாதுகாக்கப்படுறோம். He's the only person who can save you. ஒரே ஒரு ஆண்டவரே இயேசு மாத்திரமே நம்ம The பாதுகாக்கப்படுறோம். resurrected Savior told to the disciples, அவர் பரமேஸ்வரன் பார்த்து சொல்றாரு, and go and preach to people they can have a remission of their sin by trusting in me. அது உலகம் முழுவதும் போய் சொல்லுங்க. அவங்க அந்த பாவத்துக்காக மரிச்சு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு. All the world was gripped by sin and dragged by the devil to eternal hell. அந்த உலகமே பாவத்துல சிக்கி பிசாசின் பிடியில சிக்கி இந்த நரகத்துக்கு நேரா இருக்குது. நரக நித்திய வாழ்க்கைக்கு போயிட்டு இருக்குது. But Jesus delivered us. ஆனா ஆண்டவர் விடுதலையாக்கினார். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. That was the love he explained here. அதுதான் அந்த அன்பை தான் நம்ம வந்து இப்ப பேசிட்டு இருக்கோம். Behold, what manner of love he has given to us. என்ன ஒரு அன்பு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். I cannot explain that love. அந்த அன்பை என்னால விவரிக்க முடியாது. How can a holy God take my sinful condition, pay his penalty by his own life? எப்படி ஒரு பரிசுத்தமான தெய்வனுடைய பாவத்தை எடுத்து என்னுடைய பாவத்துக்காக தன்னுடைய தண்டனை அவர் தன்னுடைய அனுபவிச்சாரு. Oh, he gave his life for me. ஆமென். அவருடைய வாழ்க்கை நமக்காக கொடுத்தாரு. So that's the reason John said, behold, what manner of love he has given to us that we should be called the children of God. அதான் யோவான் சொல்றார், எப்படிப்பட்ட அன்பை கொடுத்திருந்தா அவர் நம்முடைய அவர் வந்து நம்மளை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். We should be proud people today ஆமென். நம்ம வந்து பெருமையா இருக்கணும் இன்னைக்கு. because God forgive our sin. ஏன்னா இயேசு அவருடைய பாவங்களை மன்னித்தாரு. Because of Jesus. இயேசுவால மட்டும்தான். Because Jesus took my place. ஆமென். இயேசுவாருடைய கர்ஸ் எடுத்து என்னுடைய I will never சாபத்தை come back into condemnation. நான் திரும்பவும் இந்த மாதிரி காரியத்துக்கு வரக்கூட மாட்டேன். My sin been paid for him. என்னுடைய பாவத்துக்காக அவர் மரிச்சார். That's the reason Romans chapter 8 says, அதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் சொல்லுது. there is no condemnation those who believe in Jesus Christ. அது அவர் இயேசுவுக்கு பதிலா இன்னொரு மரிக்க முடியாது, யாராலையும் மரிக்க முடியாது. Chapter 8 verse 1, you read that. ரோமர் 8:1. Watch it. See, there is no condemnation now. அதான் நம்ம ஆவிக்குள்ள நடந்தோம்னா நமக்கு ஆக்கிரமிப்பு இல்லைங்கறாரு. See that there is no condemnation. Chapter 8 verse 1 you have to read. Okay? That there is no God remove the condemnation. நமக்கு மேல ஆக்கிரமிப்பு ஆண்டவர் எடுத்து போட்டாரு. So he accomplished a salvation for you. நமக்கு வந்து ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. And how can you have that believe in you? அதுதான் இன்னைக்கு நமக்குள்ள அந்த நம்பிக்கையா இருக்கு. That you have to accept it. அத வந்து ஏற்றுக்கொள்ளணும். As we came to see you this morning. நீங்க நம்ம பார்க்க வந்த காலையில பார்க்க வரும்போது Selvakumar came out and asked us, please come in. பாஸ் செல்வகுமார் வந்து அவங்க பார்த்து எங்களை உள்ள வாங்கன்னு கூப்பிட்டாரு. And if he was not coming outside, அவர் வெளியில இருந்து வரும்போது if he was not coming outside, அவர் வெளியில இருந்து வரும்போது okay, if he's not inviting, அவர் எங்களை அழைக்கிறாரு. if he was not inviting, we cannot come inside. அவர் அழைக்கணும்னா நம்ம உள்ள வர முடியாது. Like when I come to your home, நான் உங்க வீட்டுக்கு வரும்போது and knock on your door, நான் உங்க கதவை தட்டுறேன். and you open the door. நீங்க கதவை திறக்கறீங்க. If you don't say come in and sit, I will not come in. இப்போ நீங்க வரலைன்னு கூப்பிட்டா உள்ள வர முடியாது. That's why the Lord Jesus Christ, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. he just did everything for you. அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். Now he is telling, I am knocking on your heart. நான் இப்போ இதயத்தை தட்டுறேன், கதவை தட்டுறேன்றாரு. If you ask me to come in, இப்போ நீங்க என்னை உள்ள கூப்பிட்டீங்கன்னா I will come. நான் வருவேன். You will be my child. நீங்க என் பிள்ளைகளா இருப்பீங்க. If you stand outside, you cannot be a child of God. இப்போ அவர் வெளியில இருந்தாங்கன்னா நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்க முடியாது. So how many of you ask him to come to your heart? எத்தனை பேர் ஆண்டவரை இருதயத்துக்குள்ள கூப்பிடுறீங்க? This church cannot save you. This church cannot save you. இந்த சபை வந்து உங்களை பாதுகாக்க முடியாது. Baptism cannot save you. ஞானஸ்நானம் பாதுகாக்க முடியாது. Nobody's prayer can save you. யாருடைய காரியம் உங்களை ரட்சிக்க முடியாது. You need to ask Jesus to come to your heart. நீங்க இயேசுவை இருதயத்துக்குள்ள அழைக்கும்போது And then he comes to your heart. அப்ப உங்க இருதயத்துக்குள்ள அவர் வருவாரு. What you are telling him? நீங்க என்ன சொல்லணும்னா Lord Jesus,
ஏசப்பா I am a sinful person. நான் பாவியா இருக்கிறேன். I am condemned to eternal hell. நான் ஆகிரத்துக்கு ஏதுவா There இருக்கிறேன். is no peace and joy in my life வாழ்க்கையில சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல. because I am sinful. Because நான் பாவியா இருக்கிறேன். But you love me so much. நீங்க என்னை ரொம்ப நேசிக்கிறீங்க. You went to the cross. நீங்க சிலுவை வரைக்கும் போனீங்க. You died for me. எனக்காக மரிச்சீங்க. You took my place. என்னுடைய எல்லா காரியத்தையும் எடுத்துக்கிட்டீங்க. Thank you for shedding your blood. ரொம்ப நன்றி ஆண்டவரே, உங்க சன்ன அனுப்புனதுக்கு. And you died. நீங்க மரிச்சீங்க. And you risen from the dead. அந்த மரணத்தை ஜெயிச்சீங்க. And you are alive today. இன்னைக்கு நீங்க உயிரோட இருக்கீங்க. Oh, living Jesus. உயிரோட இருக்கிற ஆண்டவரே, You come to my heart என் இதயத்துக்குள்ள வாங்கப்பா. and save me. என்னை ரட்சிங்க. Then only God can save you. அப்பதான் ஆண்டவர் உங்களை ரட்சிக்க முடியும். John chapter 1 verse 12 says, யோவான் 1:12 சொல்லுது. but as many as received him, அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை அவருடைய பேர் நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். yes, those who are receiving him, only they are the children of God. யார் அவர் ஏற்றுக்கொள்ளுமோ அவருடைய தேவனுடைய பிள்ளைகள் ஆக முடியும். If you read that verse different way, இதுக்கு முன்னாடி வாசிக்கும் போது if you are not receiving him as his own savior, அவர் சொந்த ரட்சகரை நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் God did not give authority for you to become a child of God. அவர் உங்களுக்கு அதிகாரத்தை அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு So God has given only authority when you receive the Lord Jesus Christ. அவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க, நீங்க அவருடைய பிள்ளைகள் ஆக முடியும். Sometimes you can walk like a Christian. நீங்க வந்து வேதஸ்தராக வாழ முடியும். You can put a cross also. நீங்க சிலுவை முன்னாடி போட்டுக்கலாம். You can just make a cross like this also. நீங்க இந்த மாதிரி அடையாளத்தை சிலுவையின் அடையாளத்தை போட்டுக்கலாம். And you can come to Christian church. நீங்க சபைகளுக்கு வரலாம், But கிறிஸ்தவ சபைக்கு வரலாம். nothing can make you a Christian. Nothing can make you a child of God. எதுவுமே உங்களை வந்து கிறிஸ்தவங்கள மாத்த முடியாது, அவனுடைய பிள்ளைய மாத்த முடியாது. You need to ask Jesus Christ to come to your heart. நீங்க வந்து இயேசுவை உங்க இதயத்துக்குள்ள வரணும். 1 John chapter 5 verse 1 says, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். you read that. He that has son has life. தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். Very simple words. Very simple words. ரொம்ப ஈஸியான வார்த்தை. He that has son has life. ஆனா யார் குமாரனை ஏற்றுக்கொண்டாலும் அவங்க வாழ்க்கை இருக்கு. He that has not son, no life. யார் குமாரனை ஏற்றுக்கொள்ளவே அவங்க வாழ்க்கை இல்லை. Bible is very clear. அந்த வார்த்தை ரொம்ப தெளிவா இருக்குது. But preachers confuse you that time. நிறைய டைம் போதகர்கள் உங்களுக்கு குழப்புவாங்க. No, you need your Jesus. If not, you are not going to heaven. உங்களுக்கு இயேசுவே நீங்க பரலோகத்துக்கு போகவே முடியாது. Your pastor cannot save you. போதகர்கள் உங்களை ரட்சிக்க முடியாது. No preacher cannot save you. எந்த போதகராலும் உங்களை ரட்சிக்க முடியாது. They can do lot of things. They can talk about lot of things. அவங்க நிறைய காரியங்களை பேசலாம், ஆனா உங்களை ரட்சிக்க முடியாது. But Jesus is the only person died for you. இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்களுக்காக He is மரித்தார். the only one given his life for you. இயேசு கிறிஸ்து மாத்திரமே தன்னுடைய வாழ்க்கையை He is உங்களுக்காக the only மரித்தார். one conquered death and ever living today. இயேசு கிறிஸ்து மாத்திரமே மரணத்தை ஜெயித்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். And he is the only one can save you. அவர் மாத்திரமே உங்களை ரட்சிக்க முடியும். That's the reason the word of God says, அந்த காரணமாக அவருடைய வார்த்தை சொல்லுது, those who call upon the name of the Lord shall be saved. யாரால என் நாமத்துல கூப்பிடுறாங்களோ அவங்க பாதுகாக்கப்படுவாங்க, The ரட்சிக்கப்படுவாங்க. question comes today. Question comes today. இன்னைக்கு ஒரு கேள்வி வந்திருக்குது, Are you a child of God? நீங்க வந்து தேவனுடைய பிள்ளைகளா இருக்கீங்களா? I cannot give answer for your problem, நான் வந்து அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. but I can tell you myself. நான் எனக்குள்ள சொல்ல முடியும். In 1972, 1972ஆம் ஆண்டு and I was dying with my disease. நான் வந்து என்னுடைய வியாதியில மரண படுக்கையில இருக்கிறேன். There I was reading God's word, நான் ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்துட்டு இருக்கிறேன். and I began to realize I'm a lost sinner. அப்பதான் நான் நினைக்கிறேன் நான் ரொம்ப அந்த பாவியில இருக்க கடைசி பாவியா And இருக்கிறேன். Jesus is the only one came to seek me, ஆண்டவர் என்னை தேடி வந்தாரு. and He's the one died for me. அவர்தான் எனக்காக மரித்தார். He's the one risen from the dead. அவர்தான் உயிரோட எழுந்தார். And if I call upon Him, இப்ப நான் அவர் கூப்பிடும்போது I shall be saved. நான் வந்து ரட்சிக்கப்படுவேன். So I accepted Him as my personal Savior. அவர் என்னை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். Lord Jesus, come to my heart. ஆண்டவரே எனக்கு இதயத்துக்குள்ள வாங்க. Since then I know He is my Savior. எனக்கு நல்லாவே தெரியும் அவர்தான் என்னுடைய ரட்சகர் என்று. And that's make me a child of God. அது வந்து அவருடைய பிள்ளையை என்னை மாத்துச்சு. Here is my son staying here. அவருடைய பையன் வந்திருக்கிறாரு. He was 8.5 years old. அவர் வந்து 8 வயசுல இருக்கும்போது And I was in the Bible college. அவர் பைபிள் படிச்சிருக்கும் போது And
Sunday afternoon. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதிய வேளையில He came and sat nearby me. அவர் வந்து பக்கத்துல நின்னாராம். I said, son, what do you want? அவர் கேட்டார் என்ன வேணும்னு சொல்லிட்டு. He said, I want to save. நான் வந்து பாதுகாக்கப்பட ரட்சிக்கப்படணும்னு சொன்னாரு. I said, you don't have to get saved. நீ வந்து ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்ல. Your mother pray for you every day. உங்க அம்மா வந்து உனக்காக ஜெபிக்கிறாங்க. I am a preacher. நான் வந்து போதகரா இருக்கிறேன். Your sisters are saved. உங்க சிஸ்டர்ஸ் தான் ரட்சிக்கப்பட்டாங்க. So you don't have to get saved. நீ வந்து பாதுகாக்கப்பட தேவையில்லை. So little boy was looking at me like this. அவர் என்ன பண்றாரு முடிச்சிட்டு ஒரு மாதிரி பாக்குறாரு என்னைய. That's what not the Bible says. அது வந்து பைபிள் அப்படி வந்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லல. Bible says I need to receive the Lord Jesus. ஆண்டவர் சொல்றாரு நான் வந்து ஆண்டவரை இயேசுவை சொந்த ரட்சகராக I was trying to test him. நான் வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? And he said I need Jesus. So he asked Jesus Christ to come to his heart. அவர் கேட்டார் இயேசுவை When you ask Jesus Christ to come to your heart. நீங்கள் Did you know that? If you never ask him, இதுக்கு முன்னாடி கேட்காம இருந்தா கூட பரவாயில்லை. will you ask him today? இப்போ நீங்க கேட்டீங்கன்னா Will you ask him to come to your heart? இப்போ நீங்க அவரை வந்து விருந்துக்கு வரணும்னு கேட்டீங்கன்னா He gets saved. அவர் உங்களை ரட்சிக்க முடியும். He came to this building அவர் இந்த கட்டடத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. and he can save you. உங்களை ரட்சிக்க முடியும். You came as an unbeliever, நீ வந்து ஒரு நான் கிறிஸ்தவ ஆண்டவர் அறியாதவரா இருந்தா கூட பரவாயில்லை. but you can go outside as a believer நீங்க வந்து வெளியில போகும்போது ஒரு கிறிஸ்தவ ஆண்டவர் மேல நம்பிக்கை by வைக்க asking Jesus Christ to come to your heart. இயேசுபாட்ட கேட்ட இதயத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லிட்டு So let us pray. நம்ம ஜெபிக்கலாம். I do not know who you are. எனக்கு தெரியாத உங்களை பத்தி I do not know how long ago you received the Lord Jesus. எப்படி எவ்வளவு நேரத்துக்கு நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள போறீங்கன்னு தெரியல. But how many of you can boldly say, I ask Jesus Christ to come to my heart எப்போ நீங்க உண்மையா ஆண்டவரை உங்க இதயத்துக்குள்ள வாங்கன்னு சொல்ல போறீங்களோ and I received him one day in my life. நான் ஒரு நாள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். I know he is living in me. எனக்கு நல்லாவே தெரியும் அவர் எனக்குள்ள வாழ்ந்து How கொண்டிருக்கிறார். many of you can boldly say that you did that? எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும் அவர் உங்களுக்கு இருக்கிறான்னு சொல்லிட்டு. If that's so, you raise your hand. இப்ப அப்படி இருந்தா கை தூக்குங்க. Hallelujah. I received him by saying. சொல்லுங்க நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட இயேசுவை. But put it down. கீழே போடுங்க கையை. But if you never ask him to come to your heart, நீங்க ஒருபோது ஆண்டவரை எனக்குள்ள வாங்கன்னு கேட்கலைன்னா will you ask him today? இன்னைக்கு நீங்க கேட்க முடியுமா? Lord Jesus, இயேசு கிறிஸ்துவே I am a sinful person. நான் பாவியா இருக்கிறேன். You loved me so much. எனக்கு ரொம்ப நேசிக்கிறீங்க. You died for me. எனக்காக மரிச்சீங்க. You took my sin. என்னுடைய எல்லா பாவமும் நீங்க எடுத்தீங்க. So I can be free today. இன்னைக்கு நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன், சுதந்திரமா இருக்கிறேன். So Lord Jesus, அதனால இயேசுவே come to my heart. இருந்துக்குள்ள வாங்க. Oh living Jesus, உயிரோடு இருக்கிற இயேசுவே come to my heart. இருந்துக்குள்ள வாங்க. Save me. என்னை ரட்சிங்க. If that is your prayer, இது உங்க ஜெபமா இருக்கட்டும். that is your desire today. அது உங்களுடைய முடிவா இருக்கட்டும். If you never did before, இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணல கூட பரவாயில்ல. you want to today, இன்னைக்கு நீங்க பண்ணுங்க. will you raise your hand, Pastor, pray for me. கையை ரேஸ்னா பாஸ்டர்க்காக ஜெபம் பண்ணுங்க. Hallelujah. Our precious, gracious Heavenly Father, we will thank thee and praise thee for this time. விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த நல்லதுக்காக Dear ஸ்தோத்திரம். Lord, those who truly ask you to come to their heart today, ஆண்டவரே உண்மையா யாருக்கு அவங்க இருதயத்துல வரணும்னு கேட்கிறாங்களோ Lord, meet their needs. அவங்கள்ட்ட இருக்க இயேசுப்பா. We claim the promise of God. ஆண்டவர் நீங்க வந்து அந்த வாக்கு அந்த இதை உடைச்சிங்க ஆண்டவர் யார் பிரமாணத்தை. Those who call upon the name of the Lord shall be saved. யார் இயேசுவோட நாமத்துல கேட்கிறாங்களோ அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. People call today, இன்னைக்கு கூப்பிடுங்க ஆண்டவரே. and thank you for coming to their heart. நன்றி இயேசுப்பா உங்க இதயத்துல வந்ததுக்காக. Now bless us this congregation, Lord. இந்த கூட்டத்தை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம். Bless the pastor's family. பாஸ்டரோட ஃபேமிலியும் ஆசீர்வதிங்க. Bless all the people those who are here today. யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் ஆசீர்வதிங்க. Bless the people those who receive the Lord Jesus today. அப்பா யார் இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணாங்களோ அவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. We thank you for everything. நீங்க எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துகிறோம். Jesus' most precious name we ask. இந்த இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென். மத்தியில் மாஸ்டர் ஆர்ப்பாட்டம் வந்துருக்காங்க. அவங்க பாடலை பாடுவாங்க.